வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான அதே சமயம் லாபகரமான ஒரு பிசினஸ் ஐடியா பத்தி பேச வந்திருக்கேன். கிராமப்புற மக்கள் ரொம்பவே எதிர்பார்க்கிற ஒரு சேவை இது. நம்ம ஊர்ல நிறைய சின்ன சின்ன நகரங்கள்லயும் கிராமங்கள்லயும் ஏடிஎம் வசதி இல்லை. பணம் எடுக்கணும்னா பல கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியிருக்கு. இது மக்களுக்கு பெரிய சிரமம். இந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் நம்ம மொபைல் ஏடிஎம் சேவை யோட வந்திருக்கோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மொபைல் வேன் அல்லது வாகனத்துல ஏடிஎம் வசதியோட பணத்தை எடுத்துட்டு போய் கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கு அவங்க வங்கி கணக்குல இருந்து பணம் எடுத்து தரப்போறோம். இதுக்கு ஆர்பிஐயோட பிசி பிசினஸ் கொரஸ்பாண்டன்ட் ஏஜென்ட் அனுமதி தேவைப்படும். இந்த சேவை கிராமப்புற மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வயசானவங்க, உடல்நல குறைபாடு உள்ளவங்க, வெளியூர் போக முடியாதவங்கன்னு எல்லாருக்கும் இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். அவங்க வீட்டு வாசலுக்கே பணம் வந்து சேரும். மக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதில்லை. நேரமும் பணமும் மிச்சமாகும். அவங்க பாதுகாப்பா நம்பிக்கையோட பணத்தை பெற முடியும். அவசர தேவைகளுக்கும் இது கை கொடுக்கும். இந்த சேவைக்கு இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆர்பிஐ பிசி ஏஜென்ட் அனுமதி ரொம்ப முக்கியம். வங்கிகளோட இணைந்து நாம இந்த சேவையை வழங்க முடியும். இது சட்டப்பூர்வமான நம்பகமான சேவைன்னு மக்களுக்கு உறுதிப்படுத்தலாம். நம்ம ஒரு குறிப்பிட்ட ரூட் போட்டு தினமும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போலாம். மக்கள் தங்கள் ஆதார் கார்டு, வங்கி விவரங்கள் வச்சு பணம் எடுக்கலாம். ஸ்வைப் மிஷின், பயோமெட்ரிக் அங்கீகாரம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். இந்த சேவையை கிராமங்கள்ல இருக்கிற பஞ்சாயத்து அலுவலகங்கள், கடைகள், பள்ளிகள் மூலமா விளம்பரம் செய்யலாம். வாய்மொழி விளம்பரமும் ரொம்பவே கை கொடுக்கும். மக்களுக்கு இந்த சேவை பத்தி நல்லா புரிய வைக்கணும். இந்த சேவைக்கு வங்கிகள் மூலமா நமக்கு கமிஷன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு பரிவர்த்தனைகள் நடக்குதுங்கிறதை பொறுத்து நல்ல லாபம் பார்க்கலாம். கிராமப்புறங்கள்ல இந்த சேவைக்கு பெரிய தேவை இருக்கிறதுனால லாபத்துக்கு பஞ்சம் இருக்காது. இது ஒரு சமூக சேவை சார்ந்த அதே சமயம் லாபகரமான பிசினஸ் ஐடியா. கிராமப்புற மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்கு இதுல ஆர்வம் இருந்தா கண்டிப்பா இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு பிசினஸ் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.